children like rainbow in the sky, songs and stories. புத்திசாலி நரியும் காகமும் ஒரு காலத்தில் அமைதியான காட்டில் மாயாநரி என்ற ஒரு புத்திசாலி நரி வசித்து வந்தது. மாயாநரி காட்டில் வேகமான விலங்கு அல்ல, ஆனால் அது மிகவும் புத்திசாலி. பிரச்சினைகளை தீர்ப்பதிலும் தான் விரும்பியதை பெறுவதற்கான புத்திசாலித்தனமான வழிகளை கண்டுபிடிப்பதிலும் அவர் விரும்பினார். ஒரு வெயில் நிறைந்த காலை பொழுதில் மாயாநரி மரங்களின் வழியாக நடந்து கொண்டிருந்த போது சுவையான நறுமணத்தை உணர்த்து அது சீஸ். அவரது மூக்கு அவரை ஒரு உயரமான மரத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு ஒரு காகம் ஒரு கிளையில் ஒரு பெரிய சீஸ் துண்டுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டார். மாயாநரி தனது உதடுகளை நக்கினார். அந்த சீஸ் சுவையாக இருக்கிறது என்று அவர் நினைத்தார். ஆனால் அவர் அதை எப்படி பெற முடியும்? அவர் மரத்தின் அடியில் அமர்ந்து இனிமையாக அழைத்தார். காலை வணக்கம், மிஸ் காகம். இன்று உங்களுக்கு என்ன பளபளப்பான இறகுகள்! காட்டிலேயே மிக அழகான குரல் உங்களிடம் இருப்பதாக நான் பந்தயம் கட்டுகிறேன். காகம் பெருமையுடன் மாயாநரியை பார்த்தது. இதற்கு முன்பு யாரும் அப்படிச் சொன்னதில்லை. மாயாநரி சிரித்துக்கொண்டே தொடர்ந்தார். நீ எனக்காக ஒரு சின்ன பாட்டு பாட மாட்டாயா? உன் அழகான குரலை கேட்க எனக்கு ரொம்ப ஆசை. காகம் மிகவும் முகஸ்துதியடைந்து கஃப் என்று பாட தன் அலகை திறந்து சீஸை கீழே போட்டது. ஒரு மின்னல் வேகத்தில் மாயாநரி அதை பிடித்து சிரித்தார். நன்றி மிஸ் காகம், உனக்கு ஒரு அழகான குரல் இருக்கிறது. ஆனால் நான் இந்த சீஸை இன்னும் ரசிப்பேன் என்று நினைக்கிறேன். காகம் கொஞ்சம் வெட்கப்பட்டு கீழே பார்த்தது. ஆனால் அது ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. அது ஒரு புத்திசாலித்தனமான தந்திரம். அன்றிலிருந்து காகம் மிகவும் கவனமாக இருந்தது. மாயாநரி காட்டில் மிகவும் புத்திசாலியான நரியாகவே இருந்தான். கதையின் நீதி: உன் புத்திசாலித்தனத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். முகஸ்துதி உன்னை ஒருபோதும் முட்டாளாக்க விடாதே.